ಇಲ್ಲಿದೆ ಹಾಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ மியூட் பண்ணிக்கிறீங்களா எல்லாரும்? மியூட் ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். மியூட் பண்ணிட்டு மேஷபாலா. மேஷன்னு அர்த்தம் தெரியுமா? எனக்கு எக்கோ அடிக்கிறது. எல்லாரும் மியூட் பண்ணிக்கிறீங்கன்னா எனக்கு எக்கோ அடிக்காம இருக்கு. ஒரு நிமிஷம் நானே பண்றேன். அது கேட்கணும்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்டு ஞாபகமா திருப்பி மியூட் பண்ணிடுங்க. ஓகே. மேஷகான அர்த்தம் தெரியும் இல்லையா? ஷீப். கோட்டுக்கும் ஷீப்புக்கும் டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா? கோட்டுக்கு வந்து அஜஹா அப்படிங்கிற பேரு, ஷீப்புக்கு மேஷகா அப்படிங்கிற பேரு. தமிழ்ல என்ன சொல்லுவோம் நம்ம? கோட்டுனா ஆடுன்னு சொல்லுவோம், ஷீப்னா இப்படி செம்மறி ஆடு. கரெக்டா? மேஷகானா ஷீப்புங்கிறது மட்டும்தான் தெரியும். ஷீப் தான் செம்மறி ஆடான்னு எனக்கு தெரியாது. ஆமா, செம்மறி ஆடு. கரெக்ட், செம்மறி ஆடு. ஓகே. சோ இதுல அவர் என்ன கவர் பண்ண ட்ரை பண்றாரு, என்ன வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா, யூத்தம். யூத்தம் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். கஜ யூதஹா அப்படின்னா யானை கூட்டம். மேஷ யூதஹா அப்படின்னா ஆடோட கூட்டம். செம்மறி ஆடுன்னு வச்சுக்கலாம், அதோட கூட்டம் அப்படின்னு அர்த்தம். யூதஹானா சமூகா. சம்ஸ்கிருத பரியாய பதம் வேணும்னா சமூகா அப்படின்னு அர்த்தம். ஊர்னா, ஊர்னா அப்படின்னா இந்த ஃபர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஃபர் அப்படின்னு இந்த உள்ளனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த செம்மறி ஆடுக்கு தானே அந்த மேல அந்த ஃபர் இருக்கும். அதுக்கு என்ன தமிழ்ல இந்த புசு புசுன்னு இருக்கும்ல, அந்த மேல் தோல், தட் இஸ் கால்டு ஊர்னா. அதுக்கு என்ன தமிழ்லன்னு எனக்கு தெரியல. கம்பளி. இங்கிலீஷ்ல ஃபர்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் யூஸ் டு மேக் கம்பளி. அதுக்கு மேல இருக்கிறது அதான் பேரா? அந்த ஆட்டுக்கு மேல இருக்க அந்த இதுக்கும் அதான் பேரா? கம்பளன்னு சம்ஸ்கிருதத்திலயும் பதம் உண்டு. ஆனா இந்த ஊர்னாக்கு எக்ஸாக்டா இப்ப அந்த ஃபர்ருக்கு ஈக்குவலன்ட் கம்பளின்னு சொல்ல முடியுமா நம்ம? அது தெரியல எனக்கு. ஓகே. சோ அப்புறம் அது சரி, ஊர்னா ஃபர் அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க இப்போதைக்கு, அவ்வளவுதான். அப்புறம் இப்ப யாருக்கும் பிராதிவேஷிகா. பிராதிவேஷிகா அப்படின்னா நெய்பர் அப்படின்னு அர்த்தம். நெய்பர், பக்கத்தாத்துக்காரான்னு அர்த்தம். பிராதிவேஷிகா. கிதவஹா. கிதவஹானா க்ரூக் அப்படின்னு அர்த்தம். க்ரூக் நல்ல தமிழ்ல, கரெக்டான தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பொறுக்கின்னு அர்த்தம். கிதவஹா அப்படின்னா ரொம்ப இந்த ரொம்ப கெட்ட காரியம், பொறுக்கித்தனமான காரியங்கள் எல்லாம் பண்றவனதான் கிதவா அப்படின்னு யூஸ் பண்ணுவான். நிறைய கிராமங்கள்ல, சாரி நாடகங்கள்ல யூஸ் பண்ணுவான். மிருஷா. மிருஷா அப்படின்னா, மிருஷாங்கிறது ஒரு அவ்யயம்னு நினைக்கிறேன். அது அசத்தியம் அப்படின்னு அர்த்தம், பொய் அப்படின்னு அர்த்தம். மிருஷா அப்படின்னா பொய் அப்படின்னு அர்த்தம். ஃபால்ஸ்லி, ராங்லி, அன்ட்ரூலி அப்படின்னு அர்த்தம். அன்ட்ரூ அப்படின்னு அர்த்தம், உண்மை இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல மிருஷா. மிருஷாங்கிறது ஒரு அவ்யயமும் இருக்கு, ஆகாராந்த ஸ்ரீலிங்கமாவும் இருக்கு. இவரு என்ன மிருஷாங்கிறது ஒரு அவ்யயம், இப்போதைக்கு ஒரு அவ்யயம்னு வச்சுப்போம். இவர் என்ன கான்டெக்ட், என்ன மாதிரி யூஸ் பண்ணிருக்காருன்னு பாத்துக்கலாம். சம்பிரதி அப்படின்னா இதானீம், அதுனா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். சம்பிரதி அப்படின்னா இப்பொழுது. சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் அப்படின்னு சொல்லுவோம். செய்திகள் கேளுங்கள் இப்பொழுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சேனல்ல சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம். அன்யே தியுஹு அப்படின்னா நெக்ஸ்ட் டே அப்படின்னு அர்த்தம். அடுத்த நாள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அன்யே தியுஹு அப்படிங்கிறது ஒரு யூசேஜ். அதே மாதிரி பூர்வே தியுஹு அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் டே அப்படின்னு அர்த்தம், முதல் நாள் அப்படிங்கிற அர்த்தத்துல பூர்வே தியுஹு. தியுஹு அது இவாளுக்கு ஃபாண்ட் ஏதோ சரியில்லைங்கிறதுனால யா தனியா போட்டிருக்கா. பட் நம்ம எழுதும் போது இப்ப வித்யா, அந்த தியாங்கிற அந்த சம்யுக்தாட்சரம் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு இங்க அப்படி யூஸ் பண்ணல. ந கேவலம் கிந்து. ந கேவலம். கேவலம் அப்படின்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல கேவலம் வேற, தமிழ்ல நம்ம யூஸ் பண்ற கேவலம் வேற. தமிழ்ல யூஸ் பண்ற அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல அதே அர்த்தத்துல யூஸ் ஆறது இல்லை. கேவலம் கேவலம் அப்படின்னா தமிழ்ல உங்களுக்கு எல்லா அர்த்தம் தெரியும். ரொம்ப கேவலமா இருந்தது அந்த படம் அப்படின்னு சொன்னா. ஆனா
சம்ஸ்கிருதத்துல வந்து கேவலம் அப்படின்னா ஒன்லி அப்படின்னு அர்த்தம். அகம் கேவலம் சம்ஸ்கிருதமேவ வதாமி அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த தமிழ் கேவலமா நினைச்சுக்க கூடாது. ஐ ஸ்பீக் ஒன்லி சன்ஸ்கிருத் அப்படிங்கிறது. அகம் கேவலம் சம்ஸ்கிருதம் ஏவ சிந்தையாமி அப்படின்னா ஐ திங்க் ஒன்லி ஆஃப் சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற அர்த்தத்துல கேவலம் ஒன்லி அப்படிங்கிற அர்த்தத்துல. என்ன கேவலம் அப்படின்னா நாட் ஒன்லி அப்படிங்கிற அர்த்தம். கிந்துனா தெரியவதா இருக்கு, பட் ஆனால் அப்படின்னு அர்த்தம். சோ இதெல்லாம் தான் மீனிங்ஸ் ஃபார் the words which this mama has planned to cover in this lesson. எங்கான ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருப்பாரு. பாப்போம். இஹ பஷ்ய, இஹ அப்படின்னா அத்ர அப்படின்னு அர்த்தம். இங்க பார். இஹ பஷ்ய, பஷ்யது பஷ்யதாம் பஷ்யந்து, பஷ்ய பஷ்யதம் பஷ்யத லோட் லகார திருஷ் பஷ் தாத்துக்கு நானே சொல்லிடுறேன். பிகாஸ் லெசன் கொஞ்சம் லாங்கா இருக்கிறதுனால நான் யாரையும் கேட்கல. சோ துவம் பஷ்ய அப்படிங்கிறது இங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம துவம்ங்கிறது இங்க கொடுக்கல, ஆனா மத்தியம புருஷா ஏகவச்சன டெர்மினேஷன் அப்படிங்கிறதுனால இந்த துவம் இஸ் அண்டர்ஸ்டுட் ஹியர். துவம் பஷ்ய. மேஷானாம் அஜானாம் ச யூதம் கச்சதி. மேஷானாம் அஜானாம், அதான் மேஷானாம் அஜானாம். இம் பிளஸ் ஆ மானு சேர்ந்திருக்கு. திருப்பி திருப்பி சொல்லிட்டேன். இம் பிளஸ் ஆ, இக்கு பிளஸ் ஆ, இக்கு பிளஸ் இ அந்த மாதிரி சேர்க்கை வந்து உயிர்மெய் எழுத்து கொண்டு வரோம் இல்லையா, அதுக்கு வந்து சந்தி பேரு கிடையாது. அது வந்து சந்தி கிடையாது. அது ஓகே. சயோகம் அப்படின்னு சொல்லுவா. வர்ணமேளனம் அவ்வளவுதான். அது வர்ணமேளம். வர்ணம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல அக்ஷரம் அப்படிங்கிற அர்த்தம். நம்ம வர்ணம்னா கலர் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு சம்ஸ்கிருதத்துல. ஆனா இந்த கான்டெக்ட்ல வர்ணமேளனம் அப்படின்னு நான் சொன்னேன்னா இட்ஸ் மீட்டிங் ஆஃப் 2 அல்பபெட்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல. சோ வர்ணமேளனம் இம்மு பிளஸ் ஆங்கிறது ஒரு வர்ணமேளனம் தான். மா ஆயிடுச்சு. மேஷானாம் அஜானாம் ச யூதம் கச்சதி. யூதம் போகிறது, ஒரு கூட்டம் போகிறது. மேஷா மேஷங்களுடைய அஜங்களுடைய ஷீப்போட கோட்டோட கூட்டம் போகிறது. ஏதாவது புரியலன்னா தயவுசெய்து கேளுங்கோ, சங்கோச்சப்படாதீங்கோ பிளீஸ். யூதஸ்ய பிருஷ்டத்தோ கச்சன்னு புருஷோ மேஷபாலகா. சந்திய திருச்சேன்னா யூதஸ்ய பிருஷ்டதா கச்சன்னு புருஷா மேஷபாலகா அஸ்தி. அஸ்திங்கிறத நம்மளே இங்க சப்ளை பண்ணிருக்கோம். யூதஸ்ய பிருஷ்டதா, பிருஷ்டதானா பின்னாடி அப்படின்னு அர்த்தம். பிருஷ்டதா இஸ் அன் அவ்யயம். பிருஷ்டதாங்கிறது ஒரு அவ்யய பதம். இந்த அவ்யயம் யூஸ் பண்ணும் பொழுது எப்பயுமே சஷ்டி விபக்தி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. நம்ம உபபத விபக்தி அப்படின்னு படிக்கணும். அதை தனியா ஒரு டாபிக்கா படிக்கல. எப்படி நமஹாக்கு சதுர்த்தி கொடுத்தோமோ, அப்புறம் வேற எங்கேயோ த்விதியா விபக்தி இருக்கும். பயம், அந்த பயத்துக்கான காரணம் சொல்லும் போது பஞ்சமி விபக்தின்னு சொன்னோமோ, அப்புறம் கிமர்த்தம் கேள்வி கேட்டா சதுர்த்தி விபக்தி போட்டுப்போம். இந்த மாதிரி ஸ்பெஷல் ரூல்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது சஷ்டி விபக்திக்கான ஸ்பெஷல் ரூலா முதல்ல இதைத்தான் டீச் பண்ணுவோம். புறத்தா பிருஷ்டதா தட்சிணதா வாமதா உபரி அதஹா அந்தஹா ஏதேஷாம் பிரயோகே சஷ்டி விபக்தி. தட் இஸ் புறத்தகானா முன்னாடி, பிருஷ்டதகானா பின்னாடி, தட்சிணதகானா ரைட் சைட், வாமதகானா லெஃப்ட் சைட், உபரினா மேல, அதஹானா கீழே, அந்தஹானா இன்சைட். இது எல்லாமே அவ்யயம். இது எல்லாமே அவ்யய பதம். இந்த பதங்கள் யூஸ் பண்ணும் பொழுது கம்பல்சரி சஷ்டி விபக்தியோட தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து மம கிரகஸ்ய பிருஷ்டதா மார்கஹ அஸ்தி, மம கிரகஸ்ய பிருஷ்டதா அன்ய கிரகம் அஸ்தி, மம கிரகஸ்ய தட்சிணதா விருக்ஷஹ அஸ்தி, மம கிரகஸ்ய வாமதா மார்கஹ அஸ்தி, மம கிரகஸ்ய உபரி அன்ய கிரகம் அஸ்தி, மம கிரகஸ்ய அதஹ கார் பார்க்கிங் அஸ்தி, மம கிரகஸ்ய அந்தஹ அகம் அஸ்மி. அப்படியே எல்லாமே கிரகஸ்ய கிரகஸ்யான்னு அந்த சஷ்டி விபக்தியோட தான் யூஸ் பண்ணணும். எப்போ புறத்தா பிருஷ்டதா தட்சிணதா வாமதா உபரி அதஹா அந்தஹா. இன்சைடுக்கு சஷ்டி விபக்தி. ஆனா பகிஹி அவுட் சைடு சொல்லிட்டா பஞ்சமி விபக்தி யூஸ் பண்ணணும். அதாவது கிரகஸ்ய அந்தஹா ஜனாஹா சந்தி, கிரகாத்து பகிஹி வாகனானி சந்தி அப்படின்னு சொல்லணும். இன்சைடுக்கு சஷ்டி, அவுட் சைடுக்கு பஞ்சமி. இதெல்லாம் ஸ்பெஷல் ரூல். நம்ம அதை தனியா படிக்கணுமா? உபபத விபக்தின்னு சொல்லுவா இதுக்கு பேரு. தனியா அது இந்த 2வது புக் வந்தாதான் தெரியும். அது அதுல தனியா கவர் பண்ணிருக்காரான்னு பாருங்க. அவசியமா இருந்தா அதை தனியா எந்த விபக்திக்கு என்ன அவ்யயம்க்கு என்ன விபக்தி அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல், அதெல்லாம் ஸ்பெஷல் ரூல்ஸ் ஒரு ஒரு விபக்திக்கும்.
அதனாலதான் அவரு யூத்தஸ்ய பிருஷ்டதா, அந்த கூட்டத்துக்கு பின்னாடி. நீங்க தமிழ்ல இதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. கூட்டத்துக்கு பின்னாடி, வீட்டுக்கு முன்னாடி, வீட்டுக்கு பின்னாடி, வீட்டுக்கு மேல, வீட்டுக்கு கீழே அப்படிதான் சொல்லுவோம். வீட்டுக்கு இக்குதானே வருது, சதுர்த்தி தான் போடுவேன்னு அடம் பிடிக்க கூடாது, போடக்கூடாது சதுர்த்தி. தான கிரியா இல்லாத இடத்துல சதுர்த்தி வேணுமான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இங்க ஒரு தான சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லையே இங்க அப்படின்னு யோசிக்கணும் எப்பயுமே சதுர்த்தி போடுறதா இருந்தா. இல்லைன்னா கண்ணை மூடிட்டு சஷ்டியை போட்டுட்டு வந்துட்டே இருக்கணும், சந்தேகமா இருந்தது. அதனால சஷ்டி விபக்தி தான் யூஸ் பண்ணணும். So யூதஸ்ய பிருஷ்டதா கச்சன்னு புருஷா. வாட் இஸ் தட் கச்சன்னு? கச்சன்னு என்னது சொல்லுங்க பார்க்கலாம். சத்ரு பிரத்யம், போய்கொண்டிருக்கின்ற. ஆமா, கச்சன்னு புருஷா மேஷபாலகா அஸ்தி, அந்த கூட்டத்துக்கு பின்னாடி போய்கொண்டிருக்கின்ற அந்த மனுஷன் தான் மேஷபாலகா. அதுதான் அர்த்தம். ஹோப் புரியுறதுன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே. கச்சன்ங்கிறது சத்ரு பிரத்யம் நம்ம படிச்சிருக்கோம். பிருஷ்டதகாக்கு ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் டு யூ. பிருஷ்டதகா இஸ் an அவ்யயம், பின்னாடி அப்படின்னு அர்த்தம். இந்த பிருஷ்டதகா யூஸ் பண்றது சஷ்டி விபக்தி தான். எதுக்கு பின்னாடி அப்படின்னு கேள்வி வரும் பொழுது, அந்த வீட்டுக்கு பின்னாடி, அந்த கூட்டத்துக்கு பின்னாடின்னு சொல்லும் பொழுது, அந்த கூட்டத்துக்கு அப்படிங்கறது இடத்துல சஷ்டி தான் யூஸ் பண்ணணும். இட் இஸ் a ஸ்பெஷல் ரூல். மேஷபாலஹ சஹ மேஷான்னு அஜான்ச்ச பிரச்சாராய வனம் நயதி. பிரச்சாராய அப்படின்னா அதை ஓட்டிட்டு போறது, காசல் ஃபார்ம்ல இருக்கு. சரி, பிரச்சாராய வனம் நயதி அப்படின்னா மேயறதுக்கோசரம் அப்படின்னு அர்த்தம். சாரயித்தும் சதுர்த்தி விபக்தியில இருக்கு. பிரச்சாரஹா அப்படிங்கிறது சதுர்த்தி விபக்தியில இருக்கிறது. இந்த இடத்துல அந்த ஆடு மேய்க்கிறதுக்காக அப்படிங்கிற அர்த்தத்துல, அது சுத்தும்படி செய்யறதுக்காக அப்படிங்கிற அர்த்தத்துல. எதற்காக அப்படின்னு கேள்வி, பఠனாய வித்யாயம் கச்சதி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மேஷானு அஜானு பிரச்சாராய வனம் நயதி. மேஷானு அஜானு வனம் நயதி, அவன் காட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் கூட்டிட்டு போறான். எதுக்காக கூட்டிட்டு போறான்? பிரச்சாராய. அதுங்களுக்கு எல்லாம் பிரச்சாரம் அப்படின்னா தமிழ்ல சொல்றோம்ல, பிரச்சாரம் அப்படின்னா இந்த எலெக்ஷன் பிரச்சாரம் பண்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அர்த்தத்துல இல்ல. இந்த இடத்துல அது மேயும்படி செய்யறதுக்காக அப்படின்னு அர்த்தம். அது நல்லா அப்படி ஸ்ப்ரெட் ஆகி, பிரச்சாரம்னா என்ன, ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு அர்த்தம், ஸ்ப்ரெட் பண்றதுன்னு அர்த்தம். விஷய பிரச்சாரம் கரோமி அகம் அப்படின்னா இந்த விஷயத்த நான் ஸ்ப்ரெட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்படி செய்யறதுக்காக, இந்த ஆடு மாடு எல்லாம் மேயறதுக்காக அப்படிங்கிறது தான் ஜூஸ்டர் ஓவரால் மீனிங். அதுக்காக வனம் நயதி, அது சதுர்த்தி விபக்தி. கிமர்த்தம், எதுக்காக அப்படின்ற கேள்வி வரும் பொழுது அதுக்கான ஆன்சர் சதுர்த்தியிலையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது இருக்கு நமக்கு. பட்டனாய கச்சதி, பட்டனாய விதேசம் கச்சதி, தன சம்பாதனாய விதேசம் கச்சதி, அகம் வேத அத்தியனாய வேத பாடசாலாம் கச்சதி அப்படின்னு சொல்ற மாதிரி பிரச்சாராய வனம் நயதி, வனத்துக்கு கூட்டிட்டு போறான். ஹி டேக்ஸ் தே தத்ர ஸ்வேச்சையா சரந்தஹா உதரம் பூரயந்தி. நீங்களே இதுக்கு அர்த்தம் கொடுத்துடலாம். தேகே யாரான ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி தே தத்ர ஸ்வேச்சையா அப்படின்னா அப்படியே ஸ்ரீயா அப்படின்னு அர்த்தம். ஸ்வேச்சையா அகம் காரியம் கரோமி அப்படின்னா என் இஷ்டத்துக்கு, என் விருப்பப்படி அப்படின்னு அர்த்தம். என் விருப்பப்படி, தன்னுடைய விருப்பப்படி அப்படின்னா ஸ்வ இச்சா தான் ஸ்வேச்சா அப்படின்னு மாறி இருக்கு குணசந்தினால. என்னோட விருப்பப்படி பயிர் ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சு. ஆமா, உதரம் பூரையந்தி, வைத்த ரொப்பிக்கிறார்கள். யாரு தேங்கிறது, யார குறிக்கிறது இங்க? இந்த ஆடுகள். தேங்கிறது இங்க யார்? ஆடுகள். மேஷா மேஷாஹா அஜாஹா ரெண்டுமே. தே மேஷாஹா அஜாஹா ச தத்ர குத்ர வனே. எங்க தத்ர அப்படின்னா அங்க, எங்க வனத்துல. ஸ்வேச்சையா சரந்தஹா, அந்த சரந்தஹா என்ன பிரயோகம்? சரந்தஹா ப்ளூரல், சத்ருவோட ஸ்ரீலிங்கம். இல்ல புல்லிங்கம் தான். இல்ல புல்லிங்கம், புல்லிங்கம் தான். கச்சன் கச்சந்தௌ கச்சந்தஹா, சரண் சரந்தௌ சரந்தஹா. ஏன்னா தேனு பகுவச்சனம் இருக்கிறதுனால அந்த ஆடுகளும்
அந்த ஆடுகள் எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு தன் இஷ்டத்துக்கு இங்கே அங்கேயும் மேய்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள். உதரம் பூரையந்தி, வயிற்ற ஒப்பிக்கிறது அங்க வனத்துல. அப்புறம் தே கேவலம் திருநான்யேவ ந கேவலம் திருநான்யேவ கிந்து, ஒரு நிமிஷம் குழப்பம் மாட்டேங்கிறது, ந கேவலம் திருநான்யேவ கிந்து பர்ணாண்யபி தே பக்ஷயந்தி. சந்தி பிரிங்க பார்க்கலாம், அர்த்தமும் சொல்லிடும். சந்தியை பிரிச்சு அர்த்தம் சொல்லணும். ந கேவலம் திருநான்யேவ கிந்து பர்ணாண்யபி தே பக்ஷயந்தி. ந கேவலம், ந கேவலம் அப்படின்னா நாட் ஒன்லி அப்படின்னு சொன்னேன் முதல்லயே. ந கேவலம் திருநான் ஏவ, சந்தி பிரிங்கோ. திருநாணி ஏவ, அதே மாதிரி பர்ணான்யபி, பர்ணானி அபி, எண் சந்தி. न केवलं तृणानि एव भक्षयन्ति किन्तु पर्णानि अपि ते भक्षयन्ति. அர்த்தம் சொல்லிடுங்கோ. புல்ல மட்டும் இல்ல இலையும் சாப்பிடும். புல்ல மட்டும் இல்ல இலையும். எக்ஸாக்ட்லி. न केवलं तृणानि एव भक्षयन्ति, புல்ல மட்டும் இல்ல, ஏவ அப்படின்னா அது மட்டும் அப்படின்னு அர்த்தம். புல்ல மட்டும் இல்ல, நாட் ஒன்லி இது, அண்ட் பர்ணாணி அபி தே பக்ஷயந்தி, அந்த பர்ணங்களையும் சேர்த்துதான் சாப்பிடலாம். அதையும் அந்த அபி ஏவ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அபினா ஆல்சோ அப்படிங்கிறது அகம். ஆமா, அகம் சம்ஸ்கிருதம் வதாமி, தமிழ் பாஷாம் அப்படி வதாமி, ஆங்கில பாஷாம் அப்படி கிஞ்சித் ஜானாமி அப்படி. அப்புறம் அயம் மேஷபாலோ அஜானாம் க்ஷீரேண மேஷானாம் பூர்ணயாச்ச ஸ்வகுடும்பம் பரதி. அயம் மேஷபாலஹா, அர்த்தம் புரிஞ்சிருக்கு இல்லையா? அயம் மேஷபாலஹா அஜானாம். சந்தியை நான் பிரிச்சுட்டேன், பூர்வரூப சந்தின்னு பேரு. இந்த சந்தியை நான் உங்களுக்கு லிஸ்ட்ல போட்டு காட்டல, ஆனா இந்த குணசந்தியில பண்ணினோம் இல்லையா, அதே அதே ரூல் தான் இங்கேயும். வாசுதேவோ அபிரக்ஷது அப்படின்னு சொல்ற மாதிரி மேஷபாலஹா அஜானாம். நீங்க சந்தி உக்கார நியமம் போட்டு உக்காரத்தை ஓக்காரமாக்கி அதுக்கப்புறம் அதை வந்து அவகிரக சின்னமா அந்த அகாரத்தை ஹைட் பண்றது பூர்வரூப சந்தி. தட் இஸ் விசர்க சந்தி, குணசந்தி அண்ட் பூர்வரூப சந்தி. அதுதான் மேஷபாலஹா. அயம் மேஷபாலஹா அஜானாம் க்ஷீரேன, அர்த்தம் புரிஞ்சிருக்கு இல்லையா? ஆட்டுக்களுடைய பால்னாலையும், மேஷானாம் ஊர்ணயா, ஊர்ணா அப்படிங்கிற பதம் பார்ப்போம், ஆகாராந்த ஸ்ரீலிங்க பதம். சோ அதனுடைய ஃபர்ரையும் வச்சுண்டு, தட் இஸ் அந்த உல்லு, அந்த உள்ளன் மெட்டீரியலையும் வச்சுண்டு, த்ரூ தட் ஸ்வகுடும்பம் பரதி, தன்னோட குடும்பத்தை சுமைக்கிறான். அவன் சுமைக்கிறான். இந்த இடத்துல பரதினா பரணம் அப்படின்னா he bears his hold his family, he bears his family ன்னு அர்த்தம். நம்ம வந்து இங்க வந்து தன்னோட குடும்பத்தை வாழ வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. சோ அயம் மேஷபாலஹா அஜானாம் க்ஷீரேன, ஆட்டுகளோட பால், with the milk of aja and with the wool of sheep he manages his family அப்படிங்கறதான் அர்த்தம் இங்க. ஸ்வகுடும்பம் பரதி. அஜானாம் க்ஷீரம் மகத் ஔஷதம். புரிஞ்சிருக்கு இல்லையா அர்த்தம்? அஜானாம் க்ஷீரம் மகத் ஔஷதம். யாராவது அர்த்தம் சொல்லுங்க. பால் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு நல்ல மருந்து, நல்ல மருந்து, உத்தமமான மருந்து. ஆமா. மேஷானாம் ஊர்ணாபிஹி சைத்ய ரக்ஷணாய கம்பலாஹா சம்மான அர்ஹாணி ரம்யானி வஸ்திராணி ச கிரியந்தே. இத மட்டும் சொல்லுங்க. மேஷானாம் ஊர்ணாபிஹி, இந்த ஷீப்ஸோட ஊர்ணா ஃபெதர், ஊர்ணாபிஹி திருத்தியா பகுவச்சனம். பாலா 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 பாலே பாலாஹா பாலாம் பாலே பாலாஹா பாலயா பாலாபியாம் பாலாபிஹி. ஊர்ணயா ஊர்ணா, முதல்ல ஊர்ணயான்னு ஏகவசனம் யூஸ் பண்ணிருந்தா, இப்ப ஊர்ணாபிஹி அதனுடைய உள், அந்த அந்த உள்ளன் மெட்டீரியலால சைத்திய ரக்ஷணாய, சைத்தியம்னா குளிரு,
குளிர்ல இருந்து ரட்சணம் பண்றதுக்காக பாருங்க, இவர் நிறைய இந்த சதுர்த்தி விபக்தி யூஸ் பண்றது. இப்ப முதல்ல கூட பிரச்சாராய வனம் நயதி அப்படின்னு சொன்னார். எதுக்காக, கிமர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கான ஆன்சர் வந்து சதுர்த்தியில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுதுன்னா, பட்டனாய கிரீடனாய கிரீடாக்ஷேத்திரம் கச்சதி, பட்டனாய கிரந்தாலயம் கச்சதின்னு சொல்ற மாதிரி சைத்திய ரக்ஷனாய கம்பளாகா. கம்பள அப்படிங்கிறது சம்ஸ்கிருத பதம். நம்ம கம்பிளின்னு சொல்றோம் இல்லையா, கம்பிளி, அந்த கம்பிளி வந்து கம்பள அப்படிங்கிறது சம்ஸ்கிருத பதம். கம்பளாகா சம்மான அர்ஹாணி ரம்யாணி வஸ்திராணி ச கிரியந்தே. மேஷானா ஊர்ணாபிகி வித், இந்த ஊர்ணாபிகி இந்த வித் அலாங் வித் சொல்றோம் இல்லையா, பை வித் அலாங் வித், இங்க வந்து அந்த வித் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும் நம்ம. வித் த woolen material of the meshas, of the sheaves, கம்பளாகா கிரியந்தே, கம்பளங்கள் செய்யப்படுகின்றன. இந்த கிரியந்தேங்கிறது வந்து கர்மணி பிரயோகம்ல இருக்கு. நம்ம இன்னும் லட்டு கர்மணி படிக்கல, அதையும் சீக்கிரம் படிச்சுடுவோம், அடுத்த கிளாஸ்ல ரெடி பண்ணிடுறேன். அதுக்குதான் அடுத்தது என்னோட வேலை. அது வந்து நம்ம இனிமேதான் படிக்கணும். கிரியந்தே அப்படிங்கிறது என்னன்னா அப்புறமா நம்ம பார்க்கலாம். கம்பளாகா கிரியந்தே செய்யப்படுகிறது, கம்பளங்கள் செய்யப்படுகின்றன. இன்னும் வெறும் கம்பளம் மட்டும் இல்ல, ரம்யாணி வஸ்திராணி, வஸ்திராணி அப்படி கிரியந்தே, வஸ்திராணி ச கிரியந்தே. எந்த மாதிரி வஸ்திராணி, வஸ்திராணிக்கு ரெண்டு விசேஷனம் போட்டிருக்கார் பாருங்க. ரம்யாணி வஸ்திராணி, உலன் கிளோத்ஸ், அழகான வஸ்திரங்கள். அண்ட் உலன் கிளோத்ஸ் இல்ல நம்ம நார்மல் ட்ரெஸ் வாங்குற மாதிரி 500 ரூபா சமாச்சாரமா கிடையாது. சம்மான அருகாணி, சம்மான அருகாணி அப்படின்னா ரொம்ப மதிப்புக்கு, விலை மதிப்புக்குரிய நல்ல விலை மதிப்புள்ள ரம்யானி வஸ்திராணிச்ச கிரியந்தே. சம்மானம் அப்படின்னாலே ஒரு மரியாதை அப்படிங்கிற அதுக்கான யூஸ் பண்ற டேர்ம் அது, சம்மானனியா அப்படின்னு சொல்றது. சம்மானத்துக்கு அருகம் அப்படின்னு சொன்னா நல்ல மதிப்பிற்கு உரிய ஒரு நல்ல அழகான வஸ்திரங்கள் செய்யப்படுகின்றன. தட் இஸ் வேல்யூபிள் அப்படிங்கிற அர்த்தத்துல அவ யூஸ் பண்ணிருக்கா. சம்மான அருகம் அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூபிள் ரம்யானி வஸ்திராணிச்ச கிரியந்தே. அப்புறம் அதோ அஜாஹா மேஷாச்ச அத்யந்தம் அத்யந்தம் சாரி மேஷாச்சாத்யந்தம் உபயுக்தாக பிராணினஹா. இது வந்து சந்தி பிரிக்கிறோம். அசஹா அஜாஹா, இது முந்தாண்டி சொன்ன அதே சந்தி தான். விசர்கஸ்ய உகா குணசந்தி அண்ட் பூர்வரூப சந்தி. அத்தஹா அஜாஹா மேஷாஹாச்ச, மேஷாச்ச அப்படின்னு இருக்கு, மேஷாச்சாத்யந்த அப்படின்னு இருக்கு, மேஷஹா ச அத்யந்தம் உபயுக்தாக பிராணினஹா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிராணிகள் இந்த மேஷம் அண்ட் அஜம். அஜங்கள் அண்ட் மேஷங்கள் இது ரெண்டும் ரொம்ப உபயுக்தாக பிராணினஹா, உபயோகத்துக்கு உரிய நல்ல பிரயோகத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிராணிகளா இருக்கு. பிராணி சப்தம் நம்ம இன்னும் படிக்கல, நகாராந்த புல்லிங்க சப்தம் சீக்கிரம் படிச்சு விடலாம். பிராணி, பிராணினவ், பிராணினஹா பகுவச்சனம் இது. இதெல்லாம் ரொம்ப உபயுக்தாக பிராணினஹா, நல்ல பிராணிகள், உபயோககரமான பிராணிகள் அப்படின்னு அர்த்தம். போலாம் இல்லையா? ஏதாவது டவுட்டா கேளுங்க ப்ளீஸ். மேஷபாலோ அயம் ஸ்வஸ்ய புத்திரம் மேஷைஹி சஹா வனம் பிரேஷயன் ஆசீத். ஏதோ கதை சொல்ல வரா போல இருக்கு. மேஷபாலஹா அயம், அயம் மேஷபாலஹா ஸ்வஸ்ய புத்திரம், புரிஞ்சுடுத்து இல்லையா? தன்னுடைய பிள்ளையை, மேஷைஹி சஹா ஷீப்ஸோட கூட, வனம் பிரேஷயன் ஆசீத், வனம் பிரேஷயன் ஆசீத் அப்படின்னு இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்டான சந்தி, இந்த சந்தியை நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம். இத பிரிச்சா பிரேஷயன் ஆசீத், பிரேஷயன் ஆசீத் பாருங்க. பிரேஷயன் அப்படிங்கிறது வந்து சத்ரு பிரத்யம். தன்னோட பிள்ளைய வந்து இந்த ஷீப்ஸோட அவன் வனத்துக்கு அனுப்பி கொண்டு இருந்தான் அப்படின்னு அர்த்தம். அனுப்பி கொண்டு இருந்தான், தன்னோட பிள்ளையும் சேர்த்து காட்டுக்கு இந்த ஆடுகளோட சேர்த்து அனுப்பிச்சுட்டு இருந்தான். வனம் கதஹா சஹா சப்பலோ பாலகஹா ஏகஸ்மின் தினே வினோதார்த்தம் வியாக்ரோ வியாக்ரஹா இதி உச்சைஹி ஆக்ரோஷத்து. ஏதா புரிஞ்சுதோ? வனம் கதஹா சஹா சப்பலஹா பாலகஹா. பாலகஹால விசர்க்கம் வந்து லோபமாயிருக்கு. ஏன் விசர்க்கம் லோபமாயிருக்கு? முன்னாடி அகாரமும் பின்னாடி அகாரம் இல்லாத எந்த ஸ்வராட்சரமா இருந்தாலும்
விசர்க்கம் லோபமாகும். எக்ஸாம்பிள் அர்ஜுன உவாச்ச, யுதிஷ்டிர உவாச்ச, வைஷம்பாயன உவாச்ச, பீஷ்ம உவாச்ச, இதுதான் எக்ஸாம்பிள் இதுக்கு. இந்த பர்டிகுலர் சந்தி லோபம் விசர்க லோபத்துக்கான எக்ஸாம்பிள் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் பீஷ்ம உவாச்ச அப்படின்னா விசர்க்கத்துக்கு முன்னாடி அகாரமும் விசர்க்கத்துக்கு பின்னாடி அகாரம் இல்லாத ஒரு ஸ்வரமும் வந்ததுன்னா விசர்க்கம் லோபம் ஆயிடும். அதனால இந்த பாலகஹாங்கிற இடத்துல விசர்க்கம் லோபம் ஆயிருக்கு. சபலகா பாலகஹாங்கிறது உக்காரமாயி குணசந்தி ஆயிருக்கு. சோ அந்த சபலகா பாலகஹா சின்ன பிள்ளை இல்லையா, அதனால புத்தி வந்து கொஞ்சம் சப்பலமா இருக்கு. அதுக்கு விளையாண்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தி. சோ சபலகா பாலகஹா ஏகஸ்மின் தினே கிம் கிருத்தவான் வினோதார்த்தம் வியாக்ரோ வியாக்ரஹா இது உச்சைஹி ஆக்ரோஷத். ஆக்ரோஷத் அப்படின்னா கத்துறது. உச்சைஹி அப்படிங்கிறது ஒரு அவ்யயம் பதம். உச்சைஹி நல்ல லவுடா வியாக்ரஹா வியாக்ர வியாக்ர அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. வியாக்ர புலி வருது கதை தான், நம்ம புலி கதை படிச்சிருக்கோம் இல்லையா. சோ வினோதார்த்தம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கோர்ஸ். ஏன்னா சின்ன பையன் சபல புத்திஹி பாலகஹா. அதனால ஒரு நாள் ஏகஸ்மின் தினே வினோதார்த்தம் வியாக்ரோ வியாக்ரஹா இத்யுச்சைர் ஆக்ரோஷத்து. 3 பதம் இருக்காங்க. இதி உச்சைஹி ஆக்ரோஷத்து. ஒரு எண் சந்தி ஒரு விசர்கசிய ரேபகா. இதி பிளஸ் உச்சைஹி இத்யுச்சைஹி அப்படின்னு எண் சந்தி. உச்சைஹி பிளஸ் ஆக்ரோஷத்து உச்சைர் ஆக்ரோஷத்து அப்படிங்கிறது ரேப நியமம் ஆயிருக்கு. ரேப நியமம் எப்ப ஆகும் அதையும் நானே சொல்லிடுறேன். விசர்க்கத்துக்கு முன்னாடி அகாரம் ஆகாரம் இல்லாத ஒரு ஸ்வராட்சரம் இருக்கணும். உச்சைஹி அப்படிங்கறதுல ஐஹி ஐ தான் இருக்கு. விசர்க்கம் அகாரமும் கிடையாது ஆகாரமும் கிடையாது. விசர்க்கத்துக்கு முன்னாடி பின்னாடி வந்து ஸ்வராட்சரமா இருக்கலாம், இல்ல மிருது வெஞ்சனமா இருக்கலாம். இருந்ததுன்னா விசர்கசியஸ்தானே ரேபகா. இங்க ஆக்ரோஷத்துங்கிறது ஸ்வராட்சரமா இருக்கு விசர்க்கத்துக்கு பின்னாடி. முன்னாடி அகாரம் ஆகாரம் இல்லாத ஸ்வரமா இருக்கிறதுனால இங்க விசர்கசிய ரேபகா ஜாதகா. ஓகே, சோ இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. லிட்டில் லாங்கர் வாக்கியம், கிஞ்சித் தீர்க்கம் வாக்கியம் अस्ति. तदा प्रातिवेशिका जनाः शस्त्राणि आदाय शस्त्रान्यादाय तस्य समीपम् अधावन्. கதை நமக்கு தெரியும், அதனால கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும். ததா அப்பொழுது பிராதிவேஷிகாக ஜனாஹா. பிராதிவேஷிகாக அப்படின்னா நெய்பர்ஸ் யூஸ் பண்ணிருந்தார் இல்லையா. இங்கேயும் விசர்க்கம் வந்து லோபமாயிருக்கு. பிராதிவேஷிகாக விசர்க்கத்துக்கு முன்னாடி ஆகாரமும் பின்னாடி மிருது விஞ்சனம் இல்ல ஸ்வராட்சரம் இருந்தா விசர்கசிய லோபகா. அதனால பிராதிவேஷிகாக ஜனாஹா has become பிராதிவேஷிகா ஜனாஹா. சஸ்திராணி ஆதாய என் சந்தி ஆயிருக்கு இந்த இடத்துல. சஸ்திராணி ஆதாய, ஆதாயங்கிறது லெப்ட் பிரத்யம். அன்னைக்கும் இதை ஏதோ யூஸ் பண்ணிருந்தார் இந்த மாமா, நிறைய யூஸ் பண்றது இந்த ஆதாய. அதாவது ததாத்தினா கொடுக்கறது, ஆததாத்தினா வாங்கிக்கிறது. ததாத்திக்கு ஸ்வாபிரத்யம் தத்துவான்னு சொல்லணும். ஆததாத்திக்கு வந்து ஸ்வாபிரத்யம் யூஸ் பண்ண முடியாது, லெப்ட் பிரத்யம் போடணும். அதனால ஆதாய, ஏன்னா ஆங்கிற உபசர்க்கம் இருக்கிறதுனால. டு டேக், ஹேவிங் டேக்கன் த சஸ்திராணி தஸ்ய சமீபம் அதாவன். கஸ்ய சமீபம் அதாவன்? बालकस्य समीपम् अधावन्. व्याघ्रो व्याघ्रो इति उच्चैः आक्रोशत् सः बालकः इति कारणेन बालकस्य समीपं जनाः शस्त्राणि स्वीकृत्य धावन्ति स्म. अर्थं पुरियर्दा? तत्र व्याघ्रो नासीत्, न आसीत् नासीत् सवर्णदीर्घ सन्धि. तत्र व्याघ्रो नासीत् தெரிஞ்சதானே, அவன் வினோதார்த்தம் தான் கத்தியிருக்கான். व्याघ्रः तत्र न आसीत्. तान् समागतान् विवीक्ष्य सः बालः अहसत्. तान् समागतान् அங்க வந்தவாள பார்த்துட்டு, ஆகத்தான்னு ஜனான்னு வீக்ஷ்ய, வி உபசர்க பூர்வ ஈக்ஷு தாத்து, ஈக்ஷதே அப்படின்னு ஆத்தனை பத தாத்து ஒண்ணு சொல்லியிருக்கேன் நானு. ஈக்ஷதே ஈக்ஷேதே ஈக்ஷந்தே குசி அப்படின்னு அர்த்தம், திருஷ்டுவா அப்படின்னு அர்த்தம். சோ வீக்ஷ்ய அப்படிங்கும்போது லெப்ட் பிரத்யம், அது வி உபசர்க்கம் இருக்கிறதுனால அவளை பார்த்துட்டு தத்ர சமாகத்தான்னு சம்மு ஆ கத அப்படின்னு 2 உபசர்க்கம் போட்டு சமாகத்தான்னு ஜனானு அங்க வந்த ஜனங்களை பார்த்து சஹா பாலஹா அஹசத். பாத்துக்கோங்க, சஹால விசர்க்கம் லோபம் ஆயிருக்கு, பாலஹால வந்து விசர்க்கம் உட்காரம் ஆயிருக்கு.
படிக்கும் போது அது என்ன சந்தி அப்படிங்கறது நமக்கு தெரியணும். பாலகா அசத் கிதவோ அயம் அசத்தியவாதி பாலகா இத்தி வதந்தஸ்தே ரோஷேன பிரத்யகச்சன்னு. யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கிதவோ அயம் அசத்தியவாதி பாலகா. கிதவஹா அப்படின்னா இந்த இடத்துல பொறுக்கின்ற அர்த்தம் அதிகமா எடுத்துக்க வேண்டாம். கெட்ட பையன், இது ரொம்ப பேட் பாய் அப்படிங்கிற அர்த்தம் வச்சுக்கோங்க. அயம் கிதவஹா அசத்தியவாதி, சத்தியவாதி கிடையாது, அசத்தியவாதி பாலகா இதி வதந்தஹா தே. வதந்தஸ்தே அப்படின்னு விசர்கஸ்ய ஸ்தானே சகாரஹா ஜாதஹா. ஏன்னா பின்னாடி சகாரம் கர்க்கஷ வெஞ்சனம் இருக்கு, சகாரமா இருக்கிறதுனால விசர்க்கம் சகாரமா இருக்கு. வதந்தஸ்தே வதந்தஹா தே ரோஷேன பிரத்யகச்ச. நம்ம ரொம்ப ரோஷம் வந்துருத்துன்னு சொல்றோம் இல்லையா? ரோஷம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல கோபம் அப்படின்னு அர்த்தம். ரோஷஹா இது பதஸ்ய கோபஹா இது அர்த்தஹா. நம்ம தமிழ்ல வேற கோபம்ங்கிற கான்டெக்ட்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஏதோ ரோஷம் அப்படின்னா வேற ஏதோ ஒரு ஒரு கோபத்துக்கு மீறின வேற ஏதோ ஒரு ஆட்டிடியூடுக்கு தான் நம்ம ரோஷம் அப்படின்னு, ரொம்ப ரோஷம் வந்துச்சு அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல கோபம் அப்படிங்கிறது தான் ரோஷத்துக்கு அர்த்தம். சோ தே ரோஷேன பிரத்யகச்சன்னு. பிரத்யகச்சன்னா திரும்பி போயிட்டா. என்னது இந்த பிரத்யகச்சன் என்னன்னு பாக்கணும். யார் இங்க தேங்கிறது யார மீன் பண்றது அப்படின்னு சொல்லணும். வதந்தஹா தே ரோஷேன பிரத்யகச்சன்னு. அது கொஞ்சம் யாரான ட்ரை பண்றீங்களா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு? வதந்தஹா தே ரோஷேன பிரத்யகச்சன். நெய்பர்ஸ் வந்தவங்கள தேன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, அங்க வந்தவா. வதந்தஹாங்கிறது என்ன பிரயோகம்? சத்ரு பிரத்யம், புல்லிங்கம் பகுவச்சனம். வதன்னு வதந்தௌ வதந்தஹா. ஆமா, என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அவர்கள் ரோஷேன பிரத்யகச்சன். பிரத்யகச்சன் அப்படின்னு இருக்கு. இந்த பிரத்யகச்சன் என்னது? எஸ், உபசர்க சகித கிரியாபதம். இங்க இருக்கு பாருங்க, தெரியறதா? இந்த ஸ்கிரீன் தெரியறதா? தெரியும். பிரதி கச்சதி அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா, பிரதி உபசர்க்கத்தை எடுத்துட்டு அகச்சத்துன்னு போட்டு திருப்பி சேர்த்து விடும் பொழுது அதை சந்தி பண்ணினோம்னா பிரத்யகச்சத் அப்படின்னு வரணும். இப்ப பிரத்யகச்சத், பிரத்யகச்சதாம், பிரத்யகச்சன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது பகுவச்சனம் யூஸ் பண்ணிருக்கா. நான் உங்களுக்கு ஏகவச்சனம் காமிச்சிருக்கேன், பகுவச்சனம் யூஸ் பண்ணிருக்கா பிரத்யகச்சன் அப்படின்னு. So they all went back அப்படின்னு அர்த்தம். திரும்பி போயிட்டா அப்படின்னு அர்த்தம். பிரத்யகச்சன். அதான்யேத்யுஹோ சத்யமேவ வியாக்ரஹா சமாயாதஹா. அத அன்யேத்யுஹு அப்படின்னு சந்தி பிரிச்சுக்கணும். இந்த இடத்துல சவர்ண தீர்க்க சந்தி. அத பிறகு, அதன் பிறகு, அன்யேத்யுஹு நெக்ஸ்ட் டே அடுத்த நாள், சத்யமேவ வியாக்ரஹா சமாயாதஹா. யாதஹானா ஆயாத்தகா அப்படின்னா அகத்தகான்னு அர்த்தம். யான்னு ஒரு தாத்து, இந்த யா தாத்துல இருந்துதான் யானம் அப்படிங்கிற பதம் எல்லாம் கிடைக்கிறது. வாகனம் யானம் சொல்றோம் இல்லையா, லோக யானம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த யானம்ங்கிற பதம் இந்த யா தாத்துல இருந்துதான் வருது. வியாக்ரஹா சமாயாத்தகா, ஒரு புலி வந்தது. தம் திருஷ்டுவா பீபோ பாலகா வியாக்ரோ வியாக்ரஹா இது ஆக்ரோஷத்து. புரிஞ்சிருக்கும் உங்களுக்கே. தம் திருஷ்டுவா, தம் வியாக்ரம் திருஷ்டுவா பார்த்துட்டு, பீதஹா பாலகா பயந்து போன அந்த சிறுவன், வியாக்ரஹா வியாக்ரஹா இது ஆக்ரோஷத்து அப்படின்னு, இதி அப்படின்னா என்று கத்தினான். அயம் பூர்வேத்யுரே பூர்வேத்யுரிவ மிருஷா ஆக்ரோஷதி இது மத்வா ந கஷ்டித் தத்ர கதஹா. அயம் அயம் பாலஹா பூர்வேத்யுஹு இவ முன்னாடி நாள் மாதிரி, இவ அப்படின்னா அது மாதிரி அப்படின்னு அர்த்தம். பூர்வேத்யுர் இவ அப்படின்னு இங்க விசர்க்கம் ரேபமாயிருக்கு. பூர்வேத்யுஹு இவ முன்னாள் மாதிரி. மிருஷா ஆக்ரோஷதி, மிருஷாங்கிறது ஒரு அவ்யயமா யூஸ் பண்ணிருக்கார் இவர். மிருஷா அப்படின்னா அசத்தியம், பொய்யா, பொய்யா இவன் ஆக்ரோஷதி, அயம் ஆக்ரோஷதி இதி மத்வா. மத்வா அப்படின்னா சிந்தையித்வா. மண் அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு,
அந்த தாத்தோட குவா பிரத்யம் மத்வா அப்படின்னு வரும். சிந்தயித்வா அப்படின்னு அர்த்தம். என்று எண்ணிக்கொண்டு ந கஷ்டித்து தத்திர கதஹா பிரயோகம் பண்ணிட்டார் பாருங்க. கஷ்டித்து தத்திர ந கதஹா யாருமே அங்க போகல. கஷ்டித் அபி ந கதஹா யாக்ரோ பாலகஸ்ய கர்ணௌ நாசிகாம் ச அபக்ஷயத். புரிஞ்சுட்டோ? யாக்ரஹா பாலகஸ்ய கர்ணௌ நாசிகாம் ச அபக்ஷயத். அர்த்தம் புரிஞ்சுதோ? காது மூக்கு எல்லாத்தையும் கடிச்சது. ஆமா, சாப்பிடுத்தோம். பக்ஷயத்துனா சாப்பிடுத்தோம். ஆமா, பாலகஸ்ய கர்ணோ நாசிகாம் ச அபக்ஷயத். தயா வேதனையா பீட்யமானஹ சஹ கிருஹே ஏவ அஸ்தே. கஷ்டமா பிரயோகம் பண்ணிருக்காரு, நமக்கு ரொம்ப தேவையில்லை இதெல்லாம். தயா வேதனையா பீடித்தஹா பீடியமானஹா அந்த வேதனையினால ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றவனான அவன் கிருஹே ஏவ ஆஸ்தே. அந்த இடத்துல கிருஹே ஏவ அப்படின்னு இந்த பிரயோகத்தை பத்தி நான் இப்ப எதுவும் சொல்றதுக்கு இப்ப எனக்கு இப்ப வேண்டாம், விட்டுருங்கோ, அப்புறமா பாத்துக்கலாம். அது சொல்றேன் நானு. கிருஹே ஏவ ஆஸ்தே இது ஒரு சந்தி பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஆப்ஷனலா ஒரு ரூபம் இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கு. அது அவர் பண்ணிருக்கிற சில வேலையெல்லாம். இந்த சந்தியை நம்ம இன்னும் ப்ராப்பராவே படிக்கல. ஆக்சுவலி யாந்தா வந்த தேச சந்தி இல்லைன்னா அயாதி சந்தின்னு பேரு. அந்த சந்தியை படிச்சாதான் இந்த ரூலை நான் வந்து சொல்ல முடியும். அந்த சந்தி இன்னும் நம்ம சரியா பண்ணாதனால இந்த ரூலையும் நான் இப்ப சொல்லல. அதனால கிருஹே ஏவ ஆஸ்தே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆஸ்தே அப்படின்னா உபவிஷதி அப்படின்னு அர்த்தம். அஸ்தி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆஸ்ங்கிற ஒரு தாத்து, இது வேற தாத்து, அஸ்தாத்து கிடையாது. ஆஸ்தே அப்படிங்கிறது உபவிஷதி அப்படி ஆசனம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த டிரைவ் பண்ற அந்த தாத்து உபவிஷதி அப்படிங்கிற அர்த்தத்துல. சோ வேதனையினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சிறுவன் வீட்டிலேயே இருந்துட்டான். தஸ்மாத் அயம் மேஷபாலகா ஸ்வயமேவ சம்பிரதி தான் வனம் நயதி. தஸ்மாத் அதனால் அப்படின்னு அர்த்தம். பஞ்சமி விபக்தியில அந்த தத் சப்தம் யூஸ் பண்ணா சில சமயம் அதனால். அயம் மேஷபாலகா இப்ப அவ அப்பாவே அந்த மேஷபாலகா பையனை விடாம மேஷபாலகா ஸ்வயமேவ சம்பிரதி அப்படின்னா இப்பொழுது தானே வந்து தான்னு வனம் நயத்தி. கான்னு வயம் நயத்தி, மேஷான்னு வந்தி இல்லைன்னா அஜான்னு வனம் நயத்தி. ஆடுகளை வந்து தானே இப்ப வனத்துக்கு கூட்டின்னு போறான். அன்ருதவாதினஹா சத்தியம் அபி வசனம் ஜனாஹா அசத்தியம் மன்யந்தே. தஸ்மாத் வினோதார்த்தமபி அசத்தியம் ந வக்தவ்யம். அன்ருதவாதினஹா ரித்தம் அப்படின்னா சத்தியம், அன்ருத்தனா அசத்தியம். அசத்தியவாதினஹா பொய் சொல்றவாளுடைய சத்தியமபி வச்சனம் உண்மையான வச்சனத்தை கூட ஜனாஹா அசத்தியம் மன்யந்தே ஜனங்கள் வந்து அசத்தியம் இது சிந்தயந்தி. பொய் சொன்னான்னா என்னைக்கான ஒரு நாள் நிஜம் சொன்னா கூட அதை வந்து நம்ம வந்து நம்புறதுக்கு தயாரா இருக்க மாட்டோம். தஸ்மாத் வினோதார்த்தமபி அசத்தியம் ந வக்தவ்யம். விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. அசத்தியம் ந வக்தவ்யம். இந்த வக்தவ்யம் பிரயோகம் எல்லாம் நம்ம இன்னும் படிக்கல. கவ்ய பிரத்யம்னு பேரு. சொல்லக்கூடாது, இது மாதிரி should not do அப்படிங்கிற அர்த்தத்துல. கிந்து சர்வதா சத்தியம் ஏவ வக்தவ்யம். எப்பொழுதுமே சத்தியம் தான் பேசப்பட வேண்டும். ததாச்ச உக்தம் சத்தியம் வத தர்மஞ்சர இதி. புரிஞ்சுதுதான்? இப்ப இத பார்த்த வரைக்கும் நீங்க இப்ப முன்னாடி இதுல ஏதாவது புரியலைன்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. திருப்பியும் நீங்க வந்து படிச்சு பார்க்கணும். இதுதான் முடிஞ்சிருத்தோம், லெசன் முடிஞ்சிருத்தோம். இதுல வந்து நீங்க தெரியாத பிரயோகம் வந்து இந்த கவ்யத்து பிரத்யம் இந்த பீடியமானு போட்டிருக்காளே அதுவும் நம்ம படிச்சது கிடையாது. மத்தபடி சத்ரு பிரத்யம் எல்லாம் கொஞ்சம் சட்டுன்னு நீங்க வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கு தெரியணும். கொஞ்சம் நிறைய யூசேஜ் அதுக்கு உண்டு. ஸோ இதுக்கான உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுவோம், நான் கிளியர் பண்றேன். இல்லைன்னா ஒரு 2 சுபாஷிதம் படிச்சுட்டு go to இது கேட்டேன், அது என்னது சித்குச்சன பிரயோகம். உபதேசமாலால ஆச்சாரியாத்து பாதம் ஆகத்தே படிச்சோம். ஸ்வகிருஹே பூஜ்யதே மூர்க்கஹா படித்தோம். ஜனிதாச்ச உபநேதாச்ச யச்ச வித்யாம் பிரயச்சதி. பஞ்ச பிதரஹா ஸ்மிருதாஹா படிச்சோம்.
அடுத்தது பஞ்ச மாதரஹா ஸ்மிருதாக, 5 அப்பா. முதல்ல ஜனிதா, அவனோட ஜனனத்துக்கு காரணமா இருக்கிறவர். உபநேதா, அவனுக்கு உபநயன சம்ஸ்காரத்தை பண்ணி வைக்கிறவர். யஹ வித்யாம் பிரயச்சதி, அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். அன்னதாத்தா பயத்ராதா, அன்னதாத்தா அன்னத்தை கொடுக்கிறவர், அவனுக்கு சாப்பாடு போடுறவர். பயத்ராதா, ஒரு பயமான சூழ்நிலையிலிருந்து அவனை காப்பாற்றுறவர். இந்த 5 பேரும் பஞ்ச பிதரஹா கசியசித்த மனுஷிய, எந்த மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு 5 பிதா உண்டு புருஷாளுக்கு அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். அடுத்தது குரு பத்னி, ராஜ பத்னி, ஜேஷ்ட பத்னி, ததைவ ச பத்னி மாதா ஸ்வமாதா ச பஞ்சைதா மாதரஸ்மிருதாஹ. பஞ்ச ஏதாக மாதரஹா ஸ்மிருதாஹா. ஏதாகால விசர்க்கம் லோபமாயிருக்கு. விசர்க்கத்துக்கு முன்னாடி ஆகாரம், பின்னாடி மிருது வெஞ்சனம் இருந்ததுன்னா விசர்க்கம் லோபமாகும். ஏதாகா மாதரஹா. பஞ்ச மாதரஹா, 5 அம்மா எல்லாருக்கும். யாரு அந்த 5 அம்மா அப்படின்னா, குரு பத்னி, குருவோட பத்னி, ராஜ பத்னி, அந்த தேசத்துக்கு ஒரு ராஜா இருக்கானா அந்த ராஜாவோட பத்னி, அப்புறம் ஜேஷ்ட பத்னி அப்படின்னா ப்ராபப்லி மன்னி அந்த ஸ்தானத்துல இருக்கவா, அண்ணாவோட வைஃப், மன்னி ஸ்தானத்துல இருக்கவா. ஒருத்தல் மன்னியா இருக்கவா அம்மாவுக்கு சமம் ஆக்சுவலி. சோ ஜேஷ்டசிய பத்னி ததா ததா ஏவ பத்னி மாதா, மாமியார். இது ஒரு மனுஷா, ஒரு புருஷனுக்கு பத்னியோட மாதா, தன்னோட மாதா, ஸ்வமாதா. பஞ்ச மாதரஹா ஸ்மிருதாஹா. சோ மாமியாரையும் அம்மாவா நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா இதுல. பஞ்ச மாதரஹா, ஒரு மனுஷனுக்கும் 5 அம்மா. யாரு? தன்னோட குருவோட பத்னி, அந்த நாட்டுல ராஜானா ராஜாவோட பத்னி, தன்னோட அண்ணாவோட வைஃப், மன்னி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஜேஷ்ட பத்னி, அப்புறம் பத்னியாக மாதா. பத்னி மாதா அப்படின்னா தன்னோட வைஃபோட அம்மா, தட் இஸ் மாமியார். ஸ்வமாதா, தன்னுடைய மாதா. 5 மாதரஹா ஸ்மிருதாஹா, 5 அம்மா. ஸ்மிருதாஹா, நினைத்து கொள்ளப்படுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அவ்வளவுதான். அப்புறம் அடுத்த ஸ்லோகம். சத்யம் மாதா பிதா ஞானம் தர்மோ பிராதா தயா சகாம் சாந்தி பத்னி க்ஷமா புத்ரஹா ஷடேதே மம பாந்தவாஹ. ஏதே ஷடு மம பாந்தவாஹ அப்படின்னு இந்த கவி சொல்ற. இந்த சுபாஷித்தத்தை கொடுத்த கவி ஏ மம பாந்தவாஹா, மம பந்துஜனாஹா. யாரு? சத்தியம்ங்கிறது எனக்கு அம்மா, சத்தியம் மாதா. ஞானம்ங்கிறது பிதா, ஞானம் அப்படிங்கிறது அப்பா மாதிரி. தர்மஹாங்கிறது எனக்கு பிராத்தா, பிராத்தானா சகோதரன் மாதிரி. தயா அப்படிங்கிற அந்த குணம், தயா குணம், தயா தாட்சிணிய குணம் சொல்றோம் இல்லையா, ரொம்ப தயையோட இருக்கிற அந்த தயா அப்படிங்கிற அந்த குணம் எனக்கு சகா, ஃப்ரெண்டு மாதிரி. சாந்திஹி பத்னி, சாந்தி அமைதி எனக்கு பத்னி மாதிரி. க்ஷமானா பொறுமை, பொறுமை புள்ள மாதிரி. எனக்கு இந்த 6 குணங்கள் தான் எனக்கு பாந்தவாகா அப்படின்னு சொல்றேன். என்னை சுத்தி இருக்க மனுஷா எனக்கு பாந்தவாகா கிடையாது. என்கிட்ட இருக்க இந்த 6 குணங்கள் தான் எனக்கு பாந்தவாகா, எனக்கு எப்பயுமே சகாயம் பண்ணக்கூடியவைகள் அப்படிங்கிற அர்த்தத்திலேயா இருக்கலாம். சோ சத்தியம் அப்படிங்கிற குணம் மாதாவா இருக்கு, ஞானம் அப்படிங்கிற விஷயம் பிதாவா இருக்கு, தர்மஹாங்கிறது என்னோட தர்மம் எனக்கு பிராத்தாவா இருக்கு, என்னுடைய தயா எனக்கு சக்காவா இருக்கு, என்னோட சாந்தி பத்னியா இருக்கு, என்னுடைய பொறுமை க்ஷமானா அது புத்திரனா இருக்கு அப்படின்னு இந்த 6 தான் எனக்கு பாந்தவாகா அப்படின்னு இந்த கவி சொல்றார். சத்தியம் மாதா பிதா ஞானம் தர்மோ பிராதா தயா சகா சாந்தி பத்னி க்ஷமா புத்ரஹா ஷடேதே மம பாந்தவாஹ. கலः கரோதி துர்வ்ருத்தம் நூனம் ஃபலதி சாதுஷோ தசானனோ ஹரத் சீதாம் பந்தனம் துமஹோததேஹே. எனக்கு கொஞ்சம் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இந்த சுபாஷிதம் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பார்த்துன்றது. இந்த சுபாஷிதம் நான் படிச்சது இல்லை. இந்த சுபாஷிதம் சவுண்ட்ஸ் நியூ டு மீ. எங்கேயோ தேடி பார்த்ததுல ஏதோ அர்த்தம் கிடைச்சது, தோ நாட் கன்வின்ஸ். தோ சொல்றேன் நான். கலஹா கரோதி துர்விருத்தம் நூனம் பரதி சாதுஷு. கலஹா துர்விருத்தம் கரோதி. கலஹா அப்படின்னு சொன்னா ரெண்டாவது பார்த்துக்கோங்க. கலஹா அப்படின்னா கெட்டவா அப்படின்னு அர்த்தம். கெட்டவா, வேற என்ன சொல்ற, நீச்ச மனுஷியா.
துர்விருத்தம் கரோதி. சுவிருத்தம் அப்படின்னா நல்ல காரியம், துர்விருத்தம் அப்படின்னா கெட்ட காரியம் அப்படின்னு அர்த்தம். கெட்ட காரியத்தை செய்கிறான். சாதுஷு நூனம் பலதி. நூனம் அப்படின்னா நிச்சயன அப்படின்னு அர்த்தம். அது ஒரு அவ்யயம் வந்து இண்டீட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த இண்டீட் அப்படிங்கிற அர்த்தம் நூனம் அப்படிங்கிற அந்த அவ்யயத்தினால நமக்கு கிடைக்கிறது. சோ சாதுஷு நூனம் பலதி அப்படின்னா அவன் பண்ற ஒரு கெட்ட காரியம் வந்து சாதுக்கள் கிட்டதான் அதனுடைய இஃபெக்ட் தெரியறது அப்படிங்கிறான். ஒருத்தன் வந்து நல்ல கெட்ட காரியம் பண்ணினான்னா அதனுடைய பலன் வந்து சில சமயம் சாதுக்கள் மேல போய் விழுந்துடுறது, சாதுக்களுக்கு அது வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது மாதிரி ஆயிடுறது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்றா. இதுல அதுக்கு எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுக்குறா. தசானனஹா அஹரத்து சீதா. தசானனஹா யாரு? ராவணஹா. தச ஆனனம். ஆனனம் அப்படின்னா முகம் அப்படின்னு அர்த்தம். தச ஆனனம் எஸ்யசா. எவனுக்கு 10 முகங்கள் இருக்கின்றனோ அவன் தசானனஹா. கஜானனஹா சொல்றோம் இல்லையா, அது வந்து யானை மாதிரியான ஆனனம் யாருக்கோ அவன் கஜானனஹா. அதே மாதிரி தச ஆனனம்னா 10 தலை 10 முகம் இருக்கவன் தசானனஹா. சீதாம் அஹரத்து. அஹரத்துனா டு டேக் அவே அப்படின்னு அர்த்தம். he abducted சீதா. சீதாம் அஹரத்து. பந்தனம் து மகோததேகே. ஆனா அதனோட பலன் என்ன ஆச்சு? மகோததி அப்படின்னு சொன்னோம். கடல் அப்படின்னு அர்த்தம், சமுத்திரம் அப்படின்னு அர்த்தம். மகோததி அப்படின்னா சமுத்திரம். சோ மகோததேகே பந்தனம் அபவத்து அப்படின்னு வச்சுக்கோ. இந்த சமுத்திரம் வந்து மூடின்னு கொடுத்து, அதுதான் தண்ணியில அதுதான் எனக்கு தெரியல. அது கரெக்டா யாராவது அந்த கதை தெரிஞ்சு சொன்னேன்னா நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி எப்படி சாகரம் இருந்தது, எனக்கு கொஞ்சம் வீக் இந்த மேட்டர்ல எல்லாம். யாராவது அந்த ஸ்டோரி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? வைதேசை சீதா தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் மகோததேகே பந்தனம் அபவத்வா. பந்தனம்னா அது மூடின்னு கொடுத்து அப்படிங்கிற அர்த்தத்துல. அதாவது ராமருக்கு வந்து வழி விடல. அது ராமர் வந்து அதுக்கு மேல பாலத்தை கட்டி அவர் வந்து கிராஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதுக்கு காரணம் வந்து இந்த ராவணனோட துர்விருத்தம் தான். அது வந்து இந்த சாதுவான இந்த ராமனுக்கு கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஆனா இதனுடைய அந்த ஒரு அந்த பிருஷ்டபூமி என்னன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுவோம். சாகரம் அப்புறம் தான் அந்த சமுத்திரம் வந்து மூடின்னு கொடுத்தா அப்படிங்கிறது தான் எனக்கு இப்ப தெரியணும். யாருக்காவது தெரியுமா அது? இல்லைன்னா I have to go and check some என்னது, யாருக்காவது அந்த பேக்ரவுண்ட் தெரியுமா சொல்லுங்க. அந்த ஸ்டோரி பேக்ரவுண்ட் யாருக்கும் தெரியல. இது வந்து நான் நெட்லயும் போய் பார்த்துட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டேன்னா வந்து என்ன கேட்டுட்டு சொல்றேன். சோ கலஹானா துர்ஜனஹா அப்படின்னு. துர்ஜனஹா துர்விருத்தம் கரோதி சாதுஷு நூனம் பலதி. துர்விருத்தம்னா கெட்ட காரியம். கெட்டவன் வந்து ஒரு கெட்ட காரியத்தை பண்றான், அதனுடைய பலம் வந்து சாதுக்கள் இடத்துல போய் விழுந்துடுறது. தசானஹா சீதாம் அஹரத். ராவணன் வந்து சீதையா தூக்கிண்டு போனான். மகோததேகே பந்தனம் பந்தனம் அப்படின்னு போட்ட பந்தனம் ஜாத்தம் அப்படின்னு நம்மளே எடுத்துக்கிறோம். இந்த சமுத்திரத்தினுடைய மூடுதலானது உண்டானது அப்படிங்கிற அர்த்தத்துல. சோ அதுதான். சோ இதோட இந்த சுபாஷிதம் லெசனை க்ளோஸ் பண்ணிப்போம். Somebody was asking for இது அது என்னது சித்துச்சன பிரயோகம் இருக்கேளா? ஜெயந்தி பகினி தானே கேட்டே. அறிவோம். ஜெயந்தி பகினி இருக்கேளா? யாரு கேட்டவா இல்ல? யாரு இருக்கேள் இல்லைன்னு தெரிய மாட்டேங்கிறது எனக்கு.
மேம் இருக்கேன். ஹலோ, ஹரி ஓம். ஹரி ஓம் இருக்கேன். ஹரி ஓம் இருக்கேன் மேம். ஹலோ ஜெயந்தி. ஹலோ, நெட் ப்ராப்ளம். நெட் ப்ராப்ளம் மேம் எனக்கு. ஹலோ, வரவே மாட்டேங்குது, நெட்டே வரல. ஹரி ஓம். ஹரி ஓம். ஜெயந்தி பேசுறது கேக்குறது. கேக்குறது எனக்கு கேக்குறது. மேடத்தே கேக்குறதா தெரியல, எனக்கு கேக்குறது. அதான் ஏதோ நெட் ப்ராப்ளம், எனக்கு நெட் வர மாட்டேங்குது. ஓகே, நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். ஓகே, சோ இந்த சித்துச்சன பிரயோகா அதுதான் ஒண்ணுமே புரியல. எப்படின்னா, அதாவது நம்ம வந்து எந்த இடத்துல எக்ஸாக்ட்டா தெரியலையோ, இப்படிதான் இவாதான் வரா, இவாதான் போறா, இவன் தான் விளையாடுறான், இவாள்லாம் தான் விளையாடுறா, இவ்வளவு பேரு தான் வரா, இவ்வளவு பேரு தான் போறா, இப்போதான் வருவா, இப்பதான் போவா, 10 மணிக்கு வருவா, 4 மணிக்கு போவா, மழை வந்து 10 மணிக்கு வரும். அந்த மாதிரி எங்க இருந்து இவா இங்க இருந்து தான் வரா, இத்தனை பேர் வரா, இப்போ வரா, இங்க போறா அப்படின்னு எக்ஸாக்டா, ட்ரெயின்ல போறா, பஸ்ல போறா அப்படின்னு எக்ஸாக்டா நம்மளால எப்ப சொல்ல முடியாதோ, எவ்வளவு பேர் வரான்னு தெரியாது, எப்போ வரான்னு தெரியாது, எதுக்கு வரான்னு தெரியாது, எப்படி வரப்போறான்னு தெரியாது, எங்க போறான்னு தெரியாது, யாரு வரப்போறான்னு தெரியாது, எவ்வளவு பேர் வரப்போறான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள்ல பஞ்சஜனாகா மம கிரகம் ஆகச்சந்தி அப்படின்னா எவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்கு. எவ்வளவு பேர் இன்னைக்கு உங்க ஆத்துக்கு வரா, கதி ஜனாகா அத்திர வர்க்கே சந்தி அத்ய அப்படின்னு கேட்டா 9 ஜனாகா வர்க்கே சந்தி அப்படின்னு எனக்கு நம்பர் தெரியும், நான் எக்ஸாக்டா சொல்லிடுறேன். 9 பேர் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல, 9 ஜனாகா வர்க்கே சந்தி அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனா இப்ப எனக்கு தெரியாது எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரியாது. இப்ப நாளைக்கு அக்ரிம சோமவாசரே கதி ஜனாகா ஆகமிஷ்யந்தி வர்க்கம் எனக்கு தெரியுமா? 9 பேர் வருவேளா, 10 பேர் வருவேளா, இல்ல 4 பேர் தான் வருவேளா, தெரியாது எனக்கு. அப்ப எனக்கு எக்ஸாக்டா ஆன்சர் சொல்ல தெரியாது. அக்ரிம வர்க்கே நெக்ஸ்ட் கிளாஸ்ல கதி ஜனாகா ஆகமிஷ்யந்தி எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. சோ அந்த டைம்ல நான் வந்து ஒரு சித்து இல்லைன்னா அந்த சன எவ்வளவு பேர் வர போறீங்க, கதி ஜனாக ஆகச்சந்தி அப்படின்னா அப்ப அந்த கதி அப்படிங்கறது கூட போய் நான் வந்து ஒரு சித்து இல்லைன்னா சனவை ஆட் பண்ணி விட்டுட்டேன்னா அந்த அன்சர்டனிட்டி அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். எவ்வளவு பேர் வர போறா, கதி சித்து ஜனாக ஆகச்சந்தி, சில பேர் வருவா, இவ்வளவு பேர் வருவான்னு சொல்ல தெரியும். எனக்கு 5 பேர் வருவா, 10 பேர் வருவான்னு சொல்ல தெரியாது. கதி ஜனாக ஆகச்சந்தி, கதிச்சித் ஜனாக ஆகச்சந்தி, அக்ரிமம் வர்க்கம் கதிச்சித் ஜனாக ஆகச்சந்தி. 10 பேரா இருக்கலாம், 12 பேரா இருக்கலாம், 5 பேரா கூட இருக்கலாம். சில பேர் வருவா. கதா ஆகச்சந்தி அப்படின்னு கேட்டா எப்ப வருவா, 11 மணிக்கு வருவாளா, 11:15 வருவாளா தெரியாது எனக்கு. அப்ப என்ன சொல்லுவேன், கதாச்சித் ஆகச்சந்தி. அந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் நம்ம கேட்கிறோமோ அந்த கொஸ்டினோட போய் அந்த சித்து சேனலை ஆட் பண்ணி விட்டுட வேண்டியதுதான். கதாச்சித் ஆகச்சந்தி, ஏகாதசவாதனே ஆகச்சந்தி வா, சபாத ஏகாதசி ஆகச்சந்தி வா, சார்த ஏகாதச ஆகச்சந்தி வா நமக்கு தெரியாது. கதாச்சித் ஆகச்சந்தி. கங்கை நதி எங்கிருந்து, குத்தக பிரவகதி தெரியுமா நமக்கு? எக்ஸாக்டா தெரியாது. எங்க இருந்து அது பிரவாகம் ஆறுது தெரியாது. குத்தக பிரவகதி கங்கா நதி எக்ஸாக்டா இப்போ ஹிமாலய பர்வத்தத்துல இருந்து ஹிமாலய பர்வதாத்து பிரவகதி, இல்ல வேற விந்திய பர்வதாத்து பிரவகதி, இல்ல ஹிமாலய பர்வத்தம்னா ஹிமாலய பர்வதத்துல எக்ஸாக்டா அந்த ஸ்பாட், அது அப்படி ஹிமாலயாஸ் ரேஞ்ச் இல்லையா, எவ்வளவு ஹியூஜ், எக்ஸாக்ட்லா எந்த இடம்னு சொல்ல முடியாது. எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது ஆன்சர் வச்சுக்கோங்க. அது எங்க இருந்தோம்னா ஹிமாலயத்துல இருந்து வருதோ ஏதோ பர்வத்தத்துல இருந்து வருது, எனக்கு எக்ஸாக்டா தெரியாது எங்க. அப்படிங்கும் பொழுது குத்தகா அப்படி குத்தகா ஆகச்சத் பிரவகதி கங்கா அப்படிங்கும் பொழுது அந்த குத்தகாங்கிற அந்த பிரஷ்னார்த்தக சப்தம் இருக்கு.
அது கூட போய் நான் சித்து இல்லைன்னா சனாவை ஒட்ட வச்சுட்டேன்னா குதச்சித்து பிரவஹதி, எங்க இருந்தோ வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ சஹா வித்யாலயம் கச்சதி, பாலகா வித்யாலயம் கச்சதி, அவன் எப்படி போறான் ஸ்கூலுக்கு? கதம் கச்சதி சஹ வித்யாலயம்? द्विचक्रिकया गच्छति वा, स्कूटर यानेन गच्छति वा, आटो यानेन गच्छति वा, रेल यानेन गच्छति वा, लोकयानेन गच्छति वा, कथम गच्छति सः? अहं न जानामि. எப்படி போறான்? ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போறான். அவன் எப்படி போறான் அந்த பையன் அப்படின்னு என்கிட்ட கேட்டா எனக்கு ஆன்சர் தெரியாது. அதுக்கு சைக்கிள்ல போறானா, ஸ்கூட்டர்ல போறானா, ஆட்டோல போறானா, பஸ்ல போறானா, ட்ரெயின்ல போறானா எனக்கு தெரியும். அப்ப என்ன சொல்லுவேன்? கதஞ்சித்து கச்சதி, அவன் எப்படியோ போறான். அவன் எப்படி போறான் அப்படின்னா எப்படியோ போறான், எப்படியோ போறான். கதஞ்சித்து கச்சதி. அந்த சித்துக்கு பதிலா சனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் பேசிக். அப்புறம் கஹ கச்சதி அப்படின்னு கேக்குறேன். யாரு போறா ரோட்ல? எனக்கு தெரியாது. கஹ கச்சதி அப்படின்னு கேட்டா அப்போ ஆன்சர் சொல்றது கஹா சித்து கச்சதி அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த இடத்துல வந்து கஹா சித்துக்கு பதிலா கச்சித்து அப்படின்னு கஹா பிளஸ் சித்து பிகம்ஸ் கச்சித்து கச்சதி. நிறைய பேர் போறா. யார் இவாள்னா? எத்தனை பேர் போறா? எவ்வளவு பேர் போறா? எங்க போறா? கே கச்சந்தி, யாரெல்லாம் போறா அப்படின்னு கேக்குறேன். கே கச்சந்தி அப்படின்னு கேட்டா எனக்கும் தெரியாது யாரெல்லாம் போறாங்க, அந்த கூட்டத்துல யாரெல்லாம் இருக்கான்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. அப்ப கேச்சன கச்சந்தி, சில பேர்கள் போகிறார்கள், சில பேர் போகிறார்கள், பல பேர் போகிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல கேச்சித்து கச்சதி. சோ இந்த சித்துச்சன பிரயோகம் வந்து எந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டா ஆன்சர் தெரியலையோ, ஒரு கேள்வி கேட்கிறா அதுக்கு ஆன்சர் தெரியாது நமக்கு, அந்த மாதிரி ஆன்சர் தெரியாத ஒரு சந்தர்ப்பத்துல அந்த என்ன கேள்வி கேட்கிறாளோ அந்த கேள்வியில போய் நம்ம சித்து இல்லைன்னா சன அப்படின்னு போட்டு சேர்த்து விட்டுட்டோம்னா நமக்கு வந்து அந்த அன்சர்டனா அந்த ஆன்சரை கொடுக்கறதுக்கு முடியும். அதுக்குதான் இந்த பிரயோகம் பண்றது, சித்து சன அப்படிங்கிற பிரயோகம் அதுக்குதான் பண்றது. சோ இது எங்க தெரியறதா உங்களுக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இது வந்து இந்த குத்ர கதா கதி குஹா கதம் இந்த எக்ஸப்ட் கதி இதெல்லாம் வந்து அவ்யய பிரஷ்னம், அதனால இருக்கு. ஏன்னா எல்லாம் கிடையாது. கதான்னு சொன்னா அதுக்கும் விபக்தி கிடையாது. குதஹாவும் குதஹாக்கு வேற விபக்தி ஃபார்ம்ஸ் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி கதம்ங்கிற கொஸ்டினுக்கும் விபக்தி ஃபார்ம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்கிறதுனால இத வந்து டைரக்டா காமிச்சிட்டேன். ஆனா இந்த கிம் சப்தமும் நமக்கு கொஸ்டின் ஆன்சர், கொஸ்டின் கொடுக்கிற சப்தம் தான். கஹா கச்சதி, கே கச்சதி அப்படின்னு கேட்கும் பொழுது அதனால இதுக்கு வந்து விபக்தி ஃபார்ம்ஸ் உண்டு அப்படிங்கிறதுனால இதை டேபிள் போட்டு 7 விபக்தியும் 3 வச்சனத்திலையும் காமிச்சிருக்கேன். அங்கங்க போய் அந்த சித்து சன சேர்க்கும் பொழுது நமக்கு வந்து அதுக்கு உள்ள ஒரு அன்சர்டன் அர்த்தம் கிடைக்கிறது. அண்ட் கம்பல்சரி சந்தி இஸ் கம்பல்சரி. கஹா சித்துன்னு தனியா எழுதக்கூடாது, இட் இஸ் ராங். கஷ்சித்துன்னா கஹா சித்துன்னு ரெண்டு. ஏன்னா இந்த சித்தை வந்து தனியா யூஸ் பண்ண முடியாது. இந்த சித்து இல்லைன்னா சன அப்படிங்கிற இந்த வேர்ட தனியா யூஸ் பண்ண முடியாது. தனியா யூஸ் பண்ண முடியாதுன்னா அதுக்கு ஒண்ணு மீனிங் தனியா கிடையாது. இட் கிவ்ஸ் அ ப்ராப்பர் மீனிங் ஒன்லி இஃப் இட் இஸ் ஆடட் வித் எனி கிம் சப்தா. அப்பதான் அதுக்கு வந்து ஒரு மீனிங் கிடைக்கிறது. சோ அந்த சித்து இல்லைன்னா சனவை வந்து கிம் சப்தத்தோடயோ இல்ல குத்ர கதி கதா குதஹா கதம் அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ஸோடயோ சேர்க்கும் பொழுதுதான் அதுக்கு வந்து அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அந்த அன்சர்டனிட்டிக்கு என்ன கொடுக்கணுமோ, ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணுமோ, அந்த அன்சர்டனிட்டியை வந்து அது அப்பதான் கொடுக்கறது. கிம் சப்தத்தோட சேர்க்கும் பொழுதுதான் கொடுக்கறதே ஒன்று தனியா சித்து அப்படின்னு யூஸ் பண்ணா கொடுக்காது. அது ஒண்ணு அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண முடியாது நம்மளால. சோ கஹா சித்து அப்படின்னா கஷ்சித்துன்னு தான் யூஸ் பண்ணி ஆகணும். சோ எந்த இடத்துல சந்தி பண்ணணுமோ அந்த சந்திக்கு நமக்கு ரூல் இருக்கும், அந்த இடத்துல சந்தி பண்ணணும். சந்திக்கு ரூல் இல்லாத இடத்துல அது அப்படியே சேர்த்து கவுப்ல சித்து இந்த கிரீன்ல இருக்கிறதுக்கெல்லாம் சந்தி ரூல் நமக்கு கிடையாது. அவ்வும் சகாரமும் சேர்ந்தா இந்த சந்தின்னு நமக்கு ஒண்ணும் இல்லை. அதனால அதை வந்து அப்படியே சேர்த்து கவுட்டு கே சித்து கேன சித்து கஸ்மே சித்து அப்படின்னு கஸ்கே சித்துங்கிறதுல இந்த இடத்துல எல்லாம் வந்து அப்படியே சேர்த்து விட்டுட வேண்டியதுதான் நம்ம. அதுல ஒண்ணு வேலை. சந்தி பண்றதுக்கு இப்ப இங்க
எங்கெல்லாம் விசர்க்கம் கேட்கறதோ அந்த இடத்துல எல்லாம் விசர்க சந்தி அப்ளை பண்ணி ஆகணும். விசர்க்கத்துக்கு பக்கத்துல சகாரம் இருந்தா சகாரம் வந்து ஷகாரமா மாறும், கச்சித்து அப்படின்னு மாறும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த சந்தி நம்ம படிச்சதுல கஸ்மாத்து பிளஸ் சித்துங்கிறது நம்ம படிச்சது கிடையாது. இந்த சந்தி இது இன்னும் படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து புரியும். பாக்கி எல்லாம் மேக்சிமம் விசர்க சந்தி தான். இந்த பிங்க்ல இருக்கிறது ஃபுல்லா விசர்க சந்தி. இது வந்து கம் சித்துங்கிறது வந்து இது என்ன சந்தி, இது பரசவர்ண சந்தின்னு பேரு இருக்கு. எஸ், இட்ஸ் பரசவர்ண சந்தின்னு பேரு. இந்த சந்தி நம்ம வந்து இனிமேல் தான் படிக்க போறோம். பட் ரூல் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கம் இம்மு வந்து பக்கத்துல சக்காரம் இருந்ததுன்னா இட் பிகம்ஸ் தி ஃபிஃப்த் லெட்டர் ஆஃப் திஸ் சச்சஜன்யாவா மாறிடும் எப்பயுமே. அது வந்து நம்ம சந்தி ரூல்ல புரிஞ்சுக்கணும். இதோட யூசேஜ் என்ன? அதே மாதிரிதான் ஸ்ரீலிங்க கிம் சப்தத்துக்கும் அதே மாதிரிதான், நபும்சகலிங்க கிம் சப்தத்துக்கும் அதே மாதிரிதான். இப்ப பாரு, கஹா கச்சதி அப்படின்னு கேட்டா ஆன்சர் வந்து யாரு போறா எனக்கு தெரியாது. பாலகஹா கச்சதிவா, ராமஹா கச்சதியா, கிருஷ்ணஹா கச்சதிவா, சிம்ஹா கச்சதிவா, அஜஹா கச்சதிவா, எதுன்னு தெரியாது. அப்ப கச்சித்து கச்சதி, யாரோ போறான். கச்சித்து பாலகஹா கச்சத்தின்னு சொல்லலாம், கச்சித்து மனுஷியா கச்சதி, யாரோ ஒரு மனுஷன் போறான். யாரோ போறான்னு சொல்லலாம், யாரோ ஒரு பையன் போறான், இல்ல யாரோ ஒரு மனுஷன் போறான். கச்சித்து புருஷா ஆகச்சதி, யாரோ ஒரு ஆள் வரான். யாரோ ஒரு முனிகி ஆகச்சதி, யாரோ ஒரு சாதுகு ஆகச்சதி, கஷ்டன நேதா ஆகச்சதி. சோ எந்த புல்லிங்க சப்தமா இருந்தாலும் இந்த கஷ்டனை தான். பிரதாபக்தி ஏகவச்சனமா இருந்தா புருஷாவா இருக்கட்டும், முனிகியா இருக்கட்டும், சாதுகுவா இருக்கட்டும், நேதாவா இருக்கட்டும், எல்லாமே புல்லிங்க சப்தம். அதனால இந்த கஷ்டனங்கிறது மாறாது உங்களுக்கு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் உதாரணம், இது நீங்க வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தேன்னாதான் உங்களுக்கு வந்து காச்சித்து பாலிகா தத்ர கிரீடதி, இது அப்படியே இருக்கு. அகம் கச்சித்து வார்த்தாக காச்சித் தேனுகு வனே சஞ்சரதி அப்படின்னு சென்டென்ஸ் இருக்கு ஜி. கரெக்ட். ஹலோ, காச்சித். அப்ப இங்க காச்சித்துக்கு மீனிங் வந்து நம்ம யாரோ எடுத்துக்கிறதா, ஏதோ ஆடுன்னு எடுத்துக்கிறதா? தேனுகு தேனு நீங்க வந்து ஸ்ரீலிங்கம் அப்படிங்கறதுனால அது வந்து நம்ம வந்து எக்ஸாக்டா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. எனக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி ஆயிடுது. இல்ல இல்ல, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்ல வந்து நமக்கு புல்லிங்கம்னா அந்த மனுஷால மட்டும்தான் நம்ம வந்து புருஷால மட்டும்தான் புல்லிங்கமா ட்ரீட் பண்றோம். ஸ்திரீகளை மட்டும்தான் ஸ்ரீலிங்கமா ட்ரீட் பண்ணுவோம். அதை தவிர எல்லா ஆடு மாடு அது நபும்சகலிங்கம் நமக்கு சம்ஸ்கிருதத்துல கிடையாது. நம்ம வந்து இப்ப மனுஷால மட்டும்தான் புல்லிங்கம்னு வச்சுக்கிறோமா? இல்லையே, ஆசந்தகான புல்லிங்கம்னு சொல்றோம், விருட்சகான புல்லிங்கம்னு சொல்றோம். அப்ப எப்படி கச்சித்து விருட்சகா, அந்த மரம் அது என்னது அப்படின்னு கேக்குறா? இல்ல இல்ல ஜி, காச்சித்து தேனுகு வனே சஞ்சரதி அப்படிங்கிற அதேதான் நானும் சொல்றேன். தேனுகுங்கிறது ஸ்ரீலிங்கம் அப்படிங்கறதுனால நான் காச்சித்துன்னு போடுறேன், அவ்வளவுதான். நீங்க ஏன் அதுக்கு அர்த்தம் பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, அதுக்கு மீனிங்கே எனக்கு ஆக மாட்டேங்குது, அவ்வளவுதான். ஓ, ஏதோ ஏதோ மாடு மேய்கிறதுன்னு எடுத்துக்கணும். இல்ல இல்ல இல்ல, நீங்க வந்துங்கிறதா நம்ம அப்படிதான் எடுத்துக்க முடியுங்கிறேன். எவ்வளவு ஒரு மாடுன்னு நம்ம தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா சொல்லுங்க. இல்ல ஜி, இப்ப யாரோ மாடு மேய்க்கிறார்கள் சொல்லலாமான்னு கேக்குறேன். யாரோங்கிற மீனிங்ல நம்ம அதை எடுத்துன்னு போலாமா? காச்சித் தேனுகு வனே சஞ்சரதி சொல்லல, மாடு மேய்கிறது. மாடு மேய்கிறதுன்னு தான் நீங்க சொல்றேன். யாரோ மாடு மேய்க்கிறா அப்படின்னா கச்சித்து தேனும் சாரயத்தின்னு சொல்லணும். ஓ, யாரோ மாடு மேய்க்கிறா அப்படின்னா நீங்க சொல்றது யாரோ ஏதோ ஒரு மாடு மேயறது அப்படின்னு சொல்றீங்க.
ஓகே ஆனா நமக்கு மாடுங்கிறது வந்து ஸ்ரீலிங்கம்ல இருக்கு. மாடுன்னா ஸ்ரீலிங்கம். நமக்கு பொறுத்த வரைக்கும் தேனு வந்து ஸ்ரீலிங்க சப்தம். அதனால காச்சித் தேனுன்னு போடணும். இல்ல நீங்க என்ன போடணும்னு நினைக்கிறீங்க அங்க சொல்லுங்க. அங்க என்ன இல்ல எனக்கு அதுக்கு மீனிங் நமக்கு தெரியல, அதனால சஞ்சரத்தி வந்திருக்குங்கிறது அந்த காட்சியத்துக்கு என்ன மீனிங் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. புரியுது இப்ப புரியுது மேம். ஹலோ இப்ப புரியுது. காட்சித்துங்கும் போது சஞ்சரத்திய பேஸ் பண்ணி நம்ம முன்னால கொண்டு வந்துக்கணும். ஹலோ இல்ல பகி நீங்க எப்பயும் புரிஞ்சுக்கல. ஆக்சுவலி கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கல. அதாவது தேனுங்கிறது ஸ்ரீலிங்க பதமா நம்ம சம்ஸ்கிருதத்துல ட்ரீட் பண்றோம். நீங்க தமிழ வச்சு கொண்டு வந்து நீங்க வந்து குழப்பிக்கிறீங்க.